ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை, இது கர்த்தர் மனுஷன் மேல் வைத்ததான ஒரு தரிசனம், மனுஷன் மேலே வச்சதான ஒரு தரிசனம், அல்லது அவனுக்கு கொடுக்கப்பட்டதான கர்த்தர் மேல் அவன் மேலே வச்சதான ஒரு விஷன். இதுக்காகத்தான் தேவன் மனுஷனை உண்டாக்குகிறார். இந்த தரிசனத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவன் கையில் கொடுக்கிறார். இந்த தரிசனத்தினுடைய ஒரு விஸ்தாரம் அல்லது தரிசனத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்களை எண்ணி கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பிதாவுக்கு முன்பதாக நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாறியிருக்கிறோம். ராஜாவும் ஆசாரியர் என்பது 2 வேலை. ராஜாவும் ஆசாரியர் என்பது 2 வேலை. ஆதாமுக்கு 2 வேலை கொடுக்கப்பட்டது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 2 வேலை கொடுக்கப்படுகிறது. நமக்கு 2 வேலை, ராஜாக்களும் ஆசாரியர். இந்த 2 வேலையும் அந்த 2 வேலையும் ஒன்று தான். காக்கவும் அது ராஜாக்கள், பண்படுத்தவும் அது ஆசாரிய வேலை. தோட்டம் என்பது கர்த்தருடைய தோட்டம். கர்த்தருடைய தோட்டம் என்பது தேவனுடைய ஆலயத்தை குறிக்கும், நம்மளை குறிக்கும். ஏசாயா 5:2 எனக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த தோட்டம் நம்மளைத்தான் குறிக்கிறது. அவர் திராட்சை செடி, நாம் கொடிகளாக இருக்கிறோம். இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அப்போ 2 வேலை இருக்கு. ஆனால் இந்த 2 வேலையை கர்த்தர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆதாமை பார்த்து சொல்றாரு, ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. வேலை வேறு, ஆளுமை வேறு, அத்தாரிட்டி வேறு. இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? அவனை பார்த்து ஒரு தரிசனம், அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுது. அந்த தரிசனத்தினுடைய காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். இதே மாதிரி தான் நம்ம அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஊழியத்தில், வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இருக்கு. நான் எப்பவும் விசுவாசிக்கிறது ஒன்று என்னன்னா, உங்களை யாரும் இங்கே கர்த்தர் விருதாவாய் கொண்டு வரவில்லை. உங்கள் அத்தனை பேரையுமே கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்லுவேன், இங்கே உட்காந்துருக்க சின்ன பிள்ளையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பையனை வச்சு கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்கிறார். நம்ம எல்லாரும் தெரியும், 30 வயசில் என்னென்னோ காரியங்களை செய்கிறாங்க இப்போல்லாம். ஸோ எந்த ஏஜில் யாரை வச்சு என்ன பண்ணணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்போ கர்த்தர் ஒருத்தரை வச்சிருக்கிறாருன்னா அப்போ அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. சபைக்குள்ளே கொண்டு வந்து உங்களை ஒரு அங்கத்தினராக வைத்திருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு திட்டத்தை, ஓவராலாக ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு தரிசனம். அது என்னன்னா, பலுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி அதை நிரப்புங்கள். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் உண்டு. ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனம் உண்டு. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், ராஜாக்கள் ராஜா உன் இடத்துல ராஜாக்கள் தோன்றுவார்கள், அதெல்லாம் சொல்கிறார். அதே மாதிரி மோசேக்கு ஒரு திட்டம் உண்டு. நீ எகிப்துக்கு போ, பார்வோன் கைக்கு ஜனங்களை என்னையாக்கு, விடுதலையாக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதே மாதிரி தான் உங்களுக்கு எனக்கு ஒரு திட்டம் இருக்குது. அது என்ன திட்டம்? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசி. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. இதான் தேவன் நம்ம மேலே வச்சுதான திட்டம். இப்போ ஆதாமுக்கு என்ன சொன்னாரோ, இப்போ நான் இப்போ சொல்கிற விஷயத்தில் நல்லா கவனிங்க. எல்லாமே ஒரே கான்செப்டாக தான் இருக்கும். ஆதாமை பார்த்து சொல்கிறாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி. இப்போ நோவா பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, சமுத்திரத்தின் மச்சங்களையும் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்க, கீழ்ப்படுத்தி, அவைகள் உங்களுக்கு கொடுத்து பயம் உண்டாகும். ஆபிரகாமுக்கு சொல்றார், நீ கானானுக்கு போ, நீ நடக்கிற தேசத்தை நான் உனக்கு தருவேன், நீ வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். அப்படியே ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி அதான் இருக்கும். விஷயம் ஒன்று தான், ஒரே ஒரு விஷயம்தான். அதோடைய கடைசி விஷயம் நம்மகிட்ட இருக்கு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு. இதுதான் கான்செப்ட், இவ்வளவுதான். அப்ப இந்த தரிசனம் நம்ம அத்தனை பேர் மேலேயும் இருக்கிறது. எப்படி ஆதாமுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சோ, எப்படி நோவாவுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டதோ, எப்படி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். இந்த தரிசனத்தை வாங்குவது என்பதுதான் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது. இந்த தரிசனம் எனக்கு இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். பொதுவாக இன்னைக்கு திருச்சபையினுடைய திட்டம் என்ன, அல்லது திருச்சபையுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நான் ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு வரேன், என்னுடைய வேலை கிறிஸ்தவன் ஆயிட்டேன், நான் சர்ச்சில் இருக்கேன், அவ்வளோதான். எப்போ வரைக்கும்? சாகிற வரைக்கும், வருக வர வரைக்கும். எதுக்காக கர்த்தர் என்னை கொண்டு வந்தாரு? எதுக்கு என்ன கர்த்தர் வேறு பிரிச்சாரு? என்னை தேவன் உண்டாக்கினதோட நோக்கம் என்ன அப்படின்னா, என் மேல என்ன இருக்குது? ஒரு தேவ திட்டம் இருக்கு. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்ற மாதிரி சகல ஜாதிகளும் சுவிசேஷம் சொல்லி என்ன ஆக்குங்க? சீஷர் ஆக்குங்க. அதான் திட்டம். இன்னைக்கு நாம் அதை செய்கிறோமா? அந்த தரிசனம் நமக்கு இருக்கிறதா? தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் சபை என்னவாகும்? கெட்டு போகும், சீர்கெட்டு போகும். அதே மாதிரி தான் தரிசனம் இல்லாத விசுவாசியும் கெட்டு போகும். தரிசனம் இல்லாம உங்க வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஓடிச்சுன்னா நீங்க எங்க போவீங்க? இப்போ நீங்க ஒரு கார் எடுக்கிறீங்க, கார் எடுத்து நாங்கள் இப்போ சென்னையிலேருந்து புறப்பட்டு இங்கே வரோம். வரும்போது கார் எடுத்துட்டு வரும்போது எங்களை யாராவது நடுவில் கேட்குறாங்க, எங்க பிரதர் போறீங்க அப்படின்னா, கொல்லங்கோடு போறேன் அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு பேர் என்னது? நான் புறப்பட்ட அந்த பிரயாணத்துக்கு அர்த்தம் இருக்கிறது. ஒருத்தர் என்ன கேட்குறாரு, எங்க பிரதர் போறீங்க? சும்மா வண்டி எடுத்துட்டு இப்படி போயிட்டே இருக்கிறேன். சும்மா எங்க போவீங்க? சும்மா தான் போயிட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு எங்க போறீங்கன்னு தெரியாதா? ஒன்றும் தெரியாது, சும்மா அப்படியே போயிட்டே இருக்கிறேன். அந்த விஷன், நான் எங்க போறேங்கிற டெஸ்டினேஷன் எனக்கு தெரியணும். அதுதான் சரி. அது இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்க போறோன்னே தெரியாது. சமுத்திரத்தின் மேல எப்படி கப்பல் போகுதோ அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டே இருப்போம். அந்த கப்பலுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும், எங்க போகுதுன்னு. தெரியாத கப்பல் எங்க போகும்? எந்த கரையில் வேணாலும் போய் இறங்கும். காத்தடிக்கிற பக்கம்லாம் போயிட்டு இருக்கோம். அதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பிரச்சனை. ஆண்டவர் ஒரு காலகட்டம் வரைக்கும் உங்களை ரட்சித்து சபையில் அந்த தரிசனத்தை கொடுக்குற வரைக்கும் உங்களுக்குள்ள போதிச்சுட்டே இருப்பார். அப்போ சபைக்கு வந்த உடனே உங்களுக்கு ஒன்று தெரியணும், ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு ஒன்று புரியணும். கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் என்ன பண்ணியிருக்கிறார், என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அது எனக்குள் இன்பில்ட்டாக எனக்குள்ள இருக்கு. அது இல்லாமல் நான் இல்லை. இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமா யோசிச்சீங்கன்னா, எரேமியாவை உண்டாக்கும் போதே கர்த்தர் சொல்றாரு, தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன். தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தன். சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்வாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். ஈசாக்குக்கு முன்னாடியே சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி உற்பவ காலத்தில் ஒரு குமாரனை பெறுவாய். யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, அடுத்த இதுல எலிசபெத் கர்ப்பம் தரிப்பாள். மரியாளுக்கு சொல்றாரு, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரிசுத்தமானது உங்ககிட்ட உற்பத்தி ஆகும். ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு. மோசேக்கு இருக்கு, அத்தனை பேருக்கு இருக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு எனக்கு இருக்கு. அப்ப தரிசனத்தோடு கூட ஓடுகிற விசுவாசி தான் ஆண்டவருக்கு முன்பாக கடைசி வரைக்கும் ஓட முடியும். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன்? எதற்காக கர்த்தரிடத்தில் கொண்டு வரப்பட்டேன்? என்ன நோக்கத்துக்காக கர்த்தரை அழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற தரிசனம் ஒன்று வேணும். அதை ஆண்டவர்கிட்ட வாங்கணும். ஏதோ சும்மா இருக்கிற இடத்துல இருப்போம், படுக்கிற இடத்துல படுப்போம், சாப்பிட்ற இடத்துல சாப்பிடுவோம், கால் போன போக்கில் போவோம் அப்படின்னா, ஆனால் நீங்களும் நானும் விருதாவாய் சிலம்பம் பண்ணவில்லை. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஒரு மகா பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஹெவன்லி பிளான். எங்கேயோ என்னைக்கோ யூதர்களுக்கு விடுதலை வரணும், கொண்டு போய் எஸ்தர் உள்ள உட்கார வைக்கிறார். எஸ்தர் எதுக்கு வந்தாங்க? அங்கே கொண்டு வந்து எதுக்கு உட்கார வைக்கப்பட்டாங்க? மொர்தெக்காய் எதுக்கு அந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான்? எல்லாத்துக்கும் திட்டம் இருக்குது. கர்த்தர் அதை பிளான் பண்ணி கொண்டு போவார் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும். அதை தான் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஊழியத்தின் பாதையில பார்ப்போம். ஒவ்வொரு காரியத்தில் போகும்போதும் கர்த்தர் சில காரியங்களை செய்வார். சிலரை கொண்டு வந்து இணைப்பார், சில இடத்துல கொண்டு போய் வைப்பார். எதற்காக அங்கே வைக்கிறாரு? எதுக்கு அங்கே போக சொல்றாரு? அந்த தரிசனம் உங்களுக்கு இல்லை. நீங்க உங்களுக்கு ஏதோ ஊழியத்தை நல்லா சௌகரியமா பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னா அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனால தான் எப்பவுமே நாங்கள் கேட்கறது, எவ்வளோ சர்ச்சு, எவ்வளோ பெரிய சர்ச்சு, எவ்வளோ பேர் வருவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு முக்கியமே இல்லை. ஊழியம் இருக்கா, நடத்துவாங்களா, ஒழுங்கா பண்ணுவாங்களா, அவ்வளோதான் எங்களுக்கு தேவை. அப்போ அங்கே கர்த்தர் கொண்டு போறாருன்னா அந்த இடத்துல கர்த்தரோட திட்டம் இருக்குன்னு அர்த்தம். இந்த தரிசனம் நமக்கு வேணும். கர்த்தர் என்னை அழைத்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தரிசனம் இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தில் நான் ஓடிட்டே இருக்கணும். பல நேரத்தில் நம்ம சபைக்குள்ள இந்த தூணு 4 தூணு இருக்கு, ஒரு 10 தூணு 8 தூணு இருக்கு. இந்த தூணு சும்மா இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த தூணு கட்டின நாள்ல இருந்து இந்த 8 தூணு இங்கே தாங்க இருக்குது, அது ஒருத்துக்கும் பிரயோஜனம் இல்லைங்க. யாராவது 2 பேர் சொல்லுவாங்க, சாஞ்சி உட்காரத்துக்கு வசதியா இருக்குதுங்க, மற்றபடி இந்த தூணுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்வாரு, இந்த மொத்த கட்டடமே இந்த தூணால் தான் நிற்கிது. ஆமா தானே? இந்த 4 தூணால் தான் மொத்த கட்டடம் நிற்கிது. அப்போ ஒரு தூணுக்கு கூட இங்கே பர்பஸ் இருக்குது. நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? உங்களை எதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார் சர்ச்சில்? அப்போ உங்களுக்கு தெரியணும், என்னை கொண்டு பரலோகத்துக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துக்கு பின்னாடி நான் இருக்கிறேன். அப்போ எனக்கு அந்த திட்டம் தெரிஞ்சாதான் நான் அதில் ஓட முடியும். அந்த தரிசனம் எனக்கு தெரியணும்ல. இப்போ ஆபிரகாமை கூப்பிட்டு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், கானானுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே கானானுக்குள்ள வரும்போது ஆபிரகாமுக்கு தெரியணும் எனக்கு என்ன தரிசனம்னு.
அப்போ இவங்களுக்கு ஒரு விஷன் இருந்துச்சுல்ல, ஒரு தரிசனம் இருக்குல்ல. 24வது வசனத்தில் மோசேயை குறித்து சொல்லுது, 24, 25, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். அந்த விஷன், தரிசனம், எதற்காக என்னை கர்த்தர் பிடிச்சிருக்கிறாரு, என்னை கொண்டு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதான ஒரு வெளிப்பாடு வேணும். அதை கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கணும். அதை வாங்கினாதான் உங்களால ஓடவே முடியும். அந்த தரிசனம் இல்லாம ஓடவே முடியாது. நீங்க நினைச்சுக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில 25 வருஷம் 30 வருஷம் சர்ச்சுக்குள்ள இருக்கிறோம், நாங்க வந்துட்டு தான் இருக்கிறோம், என்னவோ இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தொய்வு வரும், அல்லது ஒரு விதமான அசதித்தன்மை வரும். அதற்கு பிறகு ஏதோ கடமைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போவீங்க, ஏன் என்ன ஆண்டவர் வச்சிருக்காருன்னு தெரியாம நீங்க செய்ய மாட்டீங்க. அதனாலதான் ஒவ்வொரு இடத்திலையும் வேதாகமத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை பாருங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த தரிசனத்தை கேட்டு வாங்கிப்பாங்க. அந்த தரிசனம் கிடைச்சிடும். இப்போ யோசேப்புக்கு அந்த தரிசனம் கிடைச்சிருச்சு, ஆண்டவர் என்ன ஒரு காரியம் செய்ய போறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் யோசேப்பை குறித்து வேதவசனம் சொல்லுது எபிரேயர் 11, அவன் விசுவாசத்தினாலே தன் எலும்புகளை குறித்து கட்டளையிட்டான் அப்படின்னு இருக்குது. அப்படிதானே இருக்குது, எலும்புகளை குறித்து கட்டளையிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் வரும், இது விடுதலை ஆகும். ஆனால் கிறிஸ்துவை பற்றின காரியம் அவனுக்கு வெளிப்பாடு வருது. யோசேப்புக்கு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு. அவங்க எல்லாரும் பாருங்க கிறிஸ்துவை குறித்து அப்படின்னு இருக்கும். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்துன்னா அவர் இப்போ வந்தவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. மோசே 4000 வருஷம் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம். அப்போ அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. பின்னாடி கிறிஸ்து வருவார், கிறிஸ்துவின் ராஜ்யம் வரும், அந்த ராஜ்யத்தில் நான் இருக்கணும், அந்த ராஜ்யத்துக்காக நான் இப்பொழுது பாடு அனுபவிக்கிறேன். அதனால தான் அவனால் தைரியமாக சொல்ல முடியுது, உங்கள் மத்தியிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புவார்னு அவர் சொல்றார். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த தரிசனம் தான் உங்களை ஓட வைக்கும், இந்த தரிசனம் தான் உங்களை முடிவு பண்ணி நிற்க வைக்கும். அதை பார்த்துக்கிட்டு தான் ஓடணும். தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். இந்த தரிசனம் உங்களுக்கு இருக்கா? கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாரா? எதுக்காக என்ன கொண்டதான இருக்குதா? சிலர்லாம் எதுக்கு என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சுனாலே ஏன் இருக்கணும்னு தோணும். எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாட்டி ஏன்ற வார்த்தை வந்துடும். எதுக்குன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா ஏங்கிற கேள்வியே வராது. கர்த்தர் என்ன எதுக்காக செலக்ட் பண்ணன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஏன் இங்கே இருக்கிறங்கிற வார்த்தை உங்களுக்கு வராது. அப்போ முதலாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் என்ன பண்ண வச்சிருக்கிறாரு? ஒரு தரிசனத்தோடு வச்சிருக்கிறார். அந்த தரிசனம் என்ன? திருப்பி வாசிங்க, ஆதியாகமம் 1:28 திருப்பி வாசிங்க பார்ப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும். முதலாவது சொன்னது என்னது? பலுகி பெருகி. அப்ப பலுகி பெருகினா என்ன? எப்படி பலுகி பெருகணும்? பலுகி பெருகிறதுனா என்ன? வாசிங்க, மல்கியா 2:15 வாசி. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே. பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பலுகி பெருகிறது எப்படி பெருகணும்? தேவ பக்தி உள்ள சந்ததி பெருகி பெருகணும். சும்மா பலுகி பெருக கூடாது, தேவ பக்தி உள்ள சந்ததி பெருகி பெருகணும். எதுக்கு ஆதாம் உன்னை உருவாக்கின? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி. இப்ப எனக்கு தரிசனம் இருக்கு, அந்த தரிசனத்தினுடையதான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பி நீங்க வாசிங்க 28, மத்திய 28:19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சீஷராக்கி. இதுக்கு தான் அங்க பலுகி பெருகின்றது. இங்க என்ன இருக்குது? சீஷராக்கி. அங்கேயும் குழந்தை பிறக்கணும், இங்கேயும் குழந்தை பிறக்கணும். இங்க ஆவிக்குரிய குழந்தை, அங்க ஆதாம் ஏவாளுக்கு குழந்தை. அந்த குழந்தை எப்படி இருக்கணும்? தேவ பக்தி உள்ள சந்ததி. இங்க இருக்கிற குழந்தை எப்படி இருக்கணும்? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. சீஷன் யாரு? இங்க கர்த்தருக்குள்ள பிறக்கிறவன் தான் சீஷன், அங்க ஆதாம் ஏவாளுக்கு பிறக்கிறவன் பயபக்தி உள்ள. 2 பேருக்கும் ஒரே தரிசனம். ஆனால் இப்ப நீங்களும் நானும் எப்படி பிறக்க வேண்டியிருக்குது? எப்படி குழந்தைய பெற்றுக்க வேண்டியிருக்குது? சீஷனான குழந்தைய பெற்றுக்க வேண்டியிருக்குது. அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறோமா? சீஷர்களை உருவாக்குறோமா? இன்னைக்கு சபை கிறிஸ்தவர்களை உருவாக்குறது. சபை இன்னைக்கு கூட்டத்தை உருவாக்குது, சீஷனை உருவாக்குதா? சீஷன் என்பவன் யார்? சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வருகிற தகுதி உள்ளவனே யாரா இருப்பான்? எனக்கு சீஷனாக இருப்பான். உலகத்தை வெறுத்து ஆண்டவருக்கு பின்னாடி சிலுவை எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்குறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். இந்த குழந்தையை பெற்றெடுக்கணும். இந்த குழந்தை தான் பலுகி பெருகணும். இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலுகி பெருகி நிரப்புறோம். சர்ச்சு விசுவாசியால நிரம்புது. ஆனா அந்த விசுவாசி சீஷரா இருக்குதான்றதா கேள்வி. ஒரு காலத்துல சர்ச்சுக்குள்ள வர அத்தனை பேரும் சீஷரானார்கள். சர்ச்சு சீஷனை உருவாக்குறவனா இருக்கணும்.
சபை விசுவாசியை உருவாக்க கூடாது. யார் சீஷன்? விசுவாசி எல்லாம் சீஷன் அல்ல. விசுவாசி சீஷனாய் மாறணும். சபை என்பது விசுவாசிகளுக்கான இடம் அல்ல, விசுவாசிக்கான ஆரம்ப இடம். உள்ள வந்து விசுவாசி என்னவாகணும்? சீஷன் ஆகணும். சீஷன் என்னவாகணும்? ஊழியக்காரனை வெளியே போகணும். அதான் சபைக்கான இடம். சபைக்கு வசனத்துக்கு வந்து கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கிறவன். தோமா அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார். லாசருவ மரித்தோர்லேருந்து எழுப்புறதுக்கு இயேசு போவார். போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கூப்பிடுவார். அப்போ கூப்பிடும் போது இவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே அவங்க நம்மளை கல்லெறிய பார்த்தாங்கல்லப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொன்ன உடனே இயேசு சொல்லுவார், வாங்க போவோம் அப்படின்னு சொன்ன உடனே தோமா ஒரு வார்த்தை சொல்லுவார், வாருங்கள் அவரோடு கூட சாகும்படி போவோம். இவெல்லாம் யார் தெரியுமில்ல? தெளிவாக தெரியுது, அங்கே போனால் கல்லெறிஞ்சு கொல்லுவாங்கன்னு தெரியுது. அவனும் சொல்கிறான், இப்போ தான் நம்மளை கொல்ல பார்த்துருக்காங்க, அந்த ஊருக்கு நம்ம திருப்பி போகிறோமே, நித்திரை பண்ண அவன் ஏந்திரிச்சிருவான், அவனை எழுப்புறதுக்கு இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை அவன் செத்துட்டான் அப்படிங்கிறார். உடனே அவன் சொல்கிறான், இல்லை அங்கே போனால் சாவடிச்சிருவாங்க நம்மளை. அவர் சொல்கிறாரு, வாங்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டார். வேற ஒன்றும் செய்ய முடியாது. சீஷங்கிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? குருவை தொடர்கிற யாவரும் எப்படி இருப்பாங்களா? குரு போல இருப்பார்களாம். குருவை தொடர்கிற சீஷர்களும் எப்படி இருப்பாங்க? குரு போல. அவர் சொல்றாரு, போலாம் வாங்க. இவன் சொல்றான், கூட போனா செத்து போவோம். நான் போறேன், நானும் வரேன். செத்து போவேன், நீ கூட சாவும். புறப்பட்டுட்டோம்ல அவர் கூட சிலுவை எடுத்துக்கிட்டு. உண்மையான சீஷனுடைய சுபாவம் அது. இயேசுக்காக ஜீவனை கொடுக்கிறவன் தான் சீஷன். இன்னைக்கு சபைக்கு வர்றதெல்லாம் விசுவாசி. விசுவாசிக்காக நீங்கள் சபையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசி சீஷனாக மாறணும், அடுத்த இடத்துக்கு போகணும். அதுதான் வசனம் சொல்லுது, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. அப்படி உருவாக்குற சீஷர்களை உருவாக்க முடியாது கர்த்தர் அனுப்புனார். இன்னைக்கு சபையில பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீஷனாக்குற இடத்துல நம்ம இல்லை. கடைசி வரைக்கும் விசுவாசியை நல்ல விசுவாசியா வச்சுக்கிறோம். சொல்லும் போதே அவங்க என்ன சொல்றாங்க? நல்ல விசுவாசி. எங்களுக்கு 200 விசுவாசி இருக்காங்க, 300 விசுவாசி இருக்காங்க. எத்தனை சீஷன் இருக்கான் கேட்டு பாருங்க. சீஷர்களுடைய கவலையே இப்ப இல்லை நமக்கு. சீஷர் ஆகணுங்கிற எண்ணமும் இல்லை. அதனால சபை என்ன ஆகுது? தேவ பக்தி உள்ள சந்ததியில பெருகல. சபைக்குள்ள எல்லாம் இருக்கிறான். காயினும் இருக்கிறான், ஆபேலும் இருக்கிறான். ஆபேல் யாரு? ஜீவனை கொடுக்கிறவன். காயின் யாரு? ஜீவனை எடுக்கிறவன். ஆபேல் யாரு? முதற் பலனான காணிக்கை செலுத்துறவன். காயின் யாரு? சிலவற்றை தெரிந்து கொண்டு காணிக்கை செலுத்துறவன். ஆபேல் யாரு? தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிறவன். காயின் யாரு? கோபம், மூர்க்கம், கொலைபாதகன். 2 பேரும் சர்ச்சில் இருக்கான். இன்னைக்கு ஏதேனுக்குள்ள யார் இருந்தாங்க? 2 பேரும் இருந்தாங்க. அதே தான் இன்னைக்கு இருக்கு. சபைக்குள்ள ஏன் அப்படி இருக்கு? கெட்டவனும் இருக்கான், நல்லவனும் இருக்கான், எல்லாரும் இருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவன் விசுவாசியாவே இருக்கான். அவன் சீஷனானா மட்டும்தான் ஜீவனை கொடுக்கிறவனாக மாறுவான். சீஷனா மட்டும்தான் கர்த்தரை பின்தொடருவான். சிலுவை எடுக்கணும். சிலுவையை எடுக்காத எந்த விசுவாசியும் சீஷனாக முடியாது. கர்த்தர் உங்களை அனுப்பினது சீஷராகும்படிக்கு. நீங்கள் சீஷனானத்தான் இன்னொருத்தரை சீஷனாக மாற்ற முடியும். நீங்க விசுவாசியா இருந்தால் நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுப்பீர்கள். அந்த பிள்ளையும் என்னவா தான் இருக்கும்? விசுவாசியா தான் இருக்கும். கேட்டா இன்னைக்கு மாடர்னைஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மாடர்னைஸ்ட் வேற. அன்னைக்கு வேஷ்டி கட்டினாங்க, இன்னைக்கு பேண்ட் போட்டாச்சு. அன்னைக்கு ஒரு ஜிப்பா போட்டாங்க, இன்னைக்கு ஒரு சட்டை போட்டோம். இது மாடர்னைஸ்ட். ஆனா உள்ளுக்குள்ள சீஷன் ஆகிறதுல மாடர்னைஸே கிடையாது. அந்த தாழ்மை தான். அவன் என்னதான் கோலியாத்தை ஜெயிச்சாலும் தாவீது போய் சவுல்ட்ட என்ன செய்வானா? தம்முரு வாசிச்சுக்கிட்டு அவருக்கு அசிஸ்டண்டா இருந்தானாமா. அவன் என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லிட்டாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16000. தாவீது மண்டையில எதுவும் ஏறல, தாவீதுடைய உச்சத்துல ஒன்றும் ஏறல. அவன் போய் சவுல்கிட்ட என்னவா இருக்கிறான்? அசிஸ்டண்டா இருக்கான். தாவீது என்ன பண்ணணும்? யாரும் பண்ணாத நான் பண்ணியிருக்கையா, நியாயமாண்டையா, உனக்கு மருமகையா. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, என் மகளை உனக்கு தரேன்ட்டு. தாவீதுக்கு என்ன தோணணும்? அவன் சொல்றான், அதுக்கெல்லாம் எம்மாத்திரம். அவன் தான் சீஷன். இப்பவும் சொல்லுவேன், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சீஷனாக இருக்கிறீர்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களை ராஜாவாக உயர்த்துவார். நீங்கள் பெற்றெடுக்க வேண்டிய பிள்ளை பல்லுக்கு பெருக வேண்டிய பிள்ளை. அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? தேவ பக்தி உள்ள பிள்ளையாக இருக்கணும். இன்னைக்கு சீஷனாகிற இடத்துக்கு சபை வரணும். விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு வருகை தாமதித்தால், ஒரு நல்ல ஊழியக்காரனை உருவாக வேண்டும் என்றால், ஒரு தலைமுறையை நன்றாக உருவாக்க வேண்டும் என்றால், நீங்கள் நல்ல சீஷனாக இருக்க வேண்டும். நீங்கள் சிலுவையை சுமக்கிறவங்களாக இருக்கணும். போய் சீஷர்களை பற்றி பைபிளில் படிங்க. டிசைபிள்ஷிப்னு தனி பாடமே இருக்கு.
படிச்சு பாருங்க. அது வந்தாதான் இது வரும். இல்லைன்னா மண்டையில் எங்கேயோ ஓரத்தில் கொஞ்சம் இருக்கும், பெருமைகள் இருக்கும், கொஞ்சம் கோபம் இருக்கும், மூர்க்கம் இருக்கும், அல்லது ஒரு விதமான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். படிச்ச பெருமை அல்லது பணப்பெருமை, ஊர் பெருமை எல்லாம் கொஞ்சம் இருக்கும். எல்லாம் உடைக்கணும், அத்தனையும் உடைக்கணும். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் உடைச்சு தாழ்மையின் ரூபம் எடுத்து முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அடிமையின் ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்துவே அப்படி ஒரு சூழ்நிலை தன்னை சீஷனாக காட்டுறாரு பாருங்களேன். பிரதான ஆசாரியர், ராஜாதி ராஜா, யூதராஜ சிங்கம், சர்வ வல்லமை உள்ள தேவன், பிறக்கும் போதே அவர் கர்த்தர். இவ்வளவு இருக்கிறவருக்கு இவ்வளவு தாழ்மை இருக்குது. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவு தேவன் அவரை என்ன பண்ணானா, உயர்த்தினார் அவரை. அதே மாதிரி தான் தேவன் உங்களையும் உயர்த்துவார். நீங்கள் பெற்றெடுக்க வேண்டிய மிக முக்கியமான பிள்ளை தேவ பக்தி உள்ள சந்ததி. அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, போய் சகல ஜாதிகளுக்கு என்ன பண்ணுங்க, சுவிசேஷம் அறிவித்து அவர்களை என்ன வாக்கணும், சீஷராக்கி. இது ரெண்டாவது. சரி, இப்போ எனக்கு அந்த டாஸ்க் கொடுத்துட்டாரு. இப்போ திருப்பி வாசிங்க, ஆதியாகமம் 1:28 வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை பலுகி பெருக சொல்லிட்டாரு. தரிசனம் கிடைச்சிருச்சு. அது என்ன தரிசனங்கிறதையும் சொல்லிட்டாரு, ஊழியத்தையும் சொல்லிட்டாரு, என்ன ஊழியம்னு சொல்லிட்டாரு. சில நேரத்தில் கர்த்தர் ஊழியம்னு கூப்பிட்டுருவார், என்ன ஊழியங்கிறத அப்புறம் சொல்லுவார். தாவீதை வர சொல்லிவிட்டார், யுத்த காலத்துக்கு கூட்டு வந்துட்டார். ஆனால் அங்கே வந்த பிறகுதான் அவன் ராஜாவாகிறதுக்கான வேலை தொடங்கும். அதே மாதிரி தான் கர்த்தர் கூப்பிட்டுருவார். சிலருக்கு முன்னாடியே சொல்றதும் இருக்கு. தாயின் கருவில் உருவாகும் போதே எரேமியாவை தீர்க்கதரிசியாய் முன்குறித்தேன்னு சொல்லிட்டார், அதுவும் இருக்கு. தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாடி ராஜாவாக குறிச்சிட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் இப்போ யோவானோ அல்லது பேதுருவோ அவங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்போஸ்தலர்கள் அல்ல. ஒரு இடத்துல அவங்க என்ன அழைக்கப்பட்டாங்க. அழைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்னன்னு கூப்பிட்டாரு, அப்போஸ்தலர்கள் பேர் வச்சார். சில நேரத்தில் அழைப்பு சொல்லி இதுதான் அழைப்புன்னு கூப்பிட்றதும் இருக்கு. தரிசனத்தை சொல்லி இந்த தரிசனத்துக்கு தான் உன்னை கூப்பிட்டேன், இதான் உன் ஊழியம்னு கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்றதும் இருக்கு. சில நேரத்தில் வர வச்சுட்டு என்ன ஊழியம்னு சொல்லுவார். இப்போ 2 பார்ட் முடிஞ்சிருச்சு. ஒன்று அழைப்பு கொடுத்தாச்சு, இப்போ பலுகி பெருகி சீஷனாக்கணுங்கிற அந்த தரிசனமும் கிடைச்சிருச்சு. ஆனால் அதை செய்யறதுக்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்யணும். அது இருந்தால்தான் நீங்கள் அதை செய்யவே முடியும். இப்போ தரிசனம் இருக்கு, என்ன செய்யணும்னு தெரியுது, எப்படி செய்யணும் நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஆசை இருக்கு. இப்போ நான் சொன்னதுல நல்ல சீஷராகி நல்ல தேவபக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. ஆசை நமக்கு எல்லாருக்கும் இருக்கு, நானும் இப்படிலாம் வரணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் இதை செய்வதற்கு என்ன செய்யணும்? வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனுஷன் தனிமையாக இருப்பது அவனுக்கு ஏற்ற துணையை, தரிசனம் கொடுத்தாச்சு, பலிக்கு பெருக சொல்லியாச்சு, தேவ பக்தி உள்ள சந்ததின்னு சொல்லியாச்சு. ஆனால் அது பெருகணும்னா, அந்த தரிசனம் நிறைவேறணும்னா யார் தேவைப்படுது? ஏற்ற துணை தேவைப்படுது. இந்த ஏற்ற துணை அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் யூஸ் பண்ணுற வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹெல்ப்பர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறார். கம்ஃபர்டர், ஹெல்ப்பர் அப்படிங்கிற வேர்டை அவர் யூஸ் பண்ணுறார். இதே வேர்டை இப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லி எல்லாம் சொல்லணும்ல, சீஷராக்கணும்ல, அதுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இப்போ இந்த வசனம் நிறைவேறணும்னா, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும்னா, இயேசு திருப்பி சொல்றாரு, நீங்கள் போய் எருசலேமில் தங்கி இருங்க. பரிசுத்தாவி உங்களிடத்துல வருவார். அவர் வந்து என்ன செய்வார்? உங்களை பலப்படுத்துவார், நிரப்புவார். நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்கள் சாட்சிகளாக இருக்கும்போது அவர்கள் என்ன ஆவாங்க? ஜனங்கள் சீஷர்லாம் மாறுவாங்க. அது எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் திருப்புங்க. அந்த இடத்துல பேதுரு சொல்ற ஒரு வார்த்தையை கவனிங்க. 32வது வசனம் வாசிங்க, 2:32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். இவங்க சாட்சியா இருக்கணும்னா யார் வரணும்? பரிசுத்தாவி வரணும். இப்போ இவங்க சாட்சியா இருக்கணும்னா பரிசுத்தாவி வரணும். அவர் வந்த உடனே இவங்க என்ன ஆயிட்டாங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க போய் பிரசங்கம் பண்றதுக்கு தைரியம் இல்லை, யாருக்கிட்டையும் போய் சொல்றதுக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை, பயம், கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஆவியானவர் வந்தார். வந்த உடனே பேதுருக்கு ஒரு தைரியம் வருகிறது. எழுந்திருச்சு தன்னை சாட்சியாய் நிறுத்துகிறார். பாருங்க, நீங்க இயேசுவை ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கு நாங்கள்
சாட்சிகளாய் இருக்கிறோம். அன்றைய தினம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டால்? அவ்வளவுதான் விஷயமே. ஆதாமுக்கு தரிசனம், தேவபக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கணும். அந்த தீர்க்க தரிசனம், அந்த தரிசனம் நிறைவேறணும்னா ஏவாள் வரணும். வந்து 2 பேரும் சேர்ந்தா அந்த சந்ததி பிறக்கும். இங்க சபை இருக்கு, சீஷர்கள் இருக்கிறாங்க. இவங்க தேவபக்தி உள்ள சந்ததி சீஷர்களை கொண்டு வரணும், ஆண்டவருக்குள்ள பிறக்கணும். அப்படின்னா இவங்களுக்கு யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஆதாமும் ஏவாளும் சேர்ந்தா அங்க தேவபக்தி உள்ள சந்ததி பிறக்கும். இங்க நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்தா சீஷர்கள் பிறப்பார்கள். அவ்வளவுதான் விஷயமே. அப்போ உங்களுக்கு தெரியணும், எனக்குள்ள என்னதான் கர்த்தர் கொடுத்தாலும் உன்னதத்திலிருந்து பலன் என்மேல் நிழலாடினால்தான் எனக்குள்ள இருந்து பரிசுத்தமானது பிறக்கும். இன்னைக்கு சபை யாரை கொண்டு நடத்தப்படுகிறது? உங்கள் ஊழியம் யாரை கொண்டு இருக்கு? நீங்கள் யார் மூலமாக ஊழியம் பண்ணுகிறீர்கள், அல்லது யார் மூலமா பேசுறீங்க? நிறைய பேருக்கு என்ன தெரியுமா ஆதங்கம்? எல்லாம் செய்யறோங்க, ஆனா ரிசல்ட் இல்ல. எல்லாம் பண்றோம், ஆனா என்ன இல்ல? ரிசல்ட் இல்ல. கணவன் மனைவியும் சேர்ந்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, 3 வருஷம் ஆனாலும் குழந்தை இல்ல, 4 வருஷம் ஆனாலும் குழந்தை இல்ல. இப்போ 3 வகையான பிரச்சனை இதுல இருக்கு. குழந்தை இல்லைங்கிறதுக்கு 3 வகையான பிரச்சனை இருக்கு. முதல் பிரச்சனை, கணவன்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. மெடிக்கலி என்ன இருக்குது? கணவன்கிட்ட குறை இருக்கு. 2வது பிரச்சனை, மனைவி கிட்ட குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? 3வது பிரச்சனை, 2 பேர்கிட்ட எந்த குறையுமே இல்லைங்க, ஆனா ஏன் குழந்தை பிறக்கலன்னு தெரியல. இருக்குதானே? அப்படியும் இருக்குல்ல. 2 பேருக்கும் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாச்சு, ஆனா 2 பேருக்கு என்ன இல்லை? குறையே இல்லை, நல்லா தான் இருக்காங்க, ஆனா என்னன்னு தெரியல, குழந்தை இல்லை. இப்போ இந்த 3 பிரச்சனையை அப்படியே இங்க கொண்டாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல் நிழலாடினார். சபை மேல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். அசைவாடும் போது ஒண்ணு, கணவன் மேல குறை இருக்கணும், பரிசுத்த ஆவி கிட்ட என்ன இருக்கணும்? குறை இருக்கணும். அது இருந்தா குழந்தை பிறக்காது. ஆனா பரிசுத்த ஆவி கிட்ட என்ன கிடையாது? குறை கிடையாது. சோ பிரச்சனை இல்லை. அப்ப 2வது ஆப்ஷன் என்ன? மனைவி கிட்ட குறை இருக்கணும். மனைவி கிட்ட குறை இருக்குன்னா சபை அல்லது ஊழியம் அல்லது நாம குறையா இருந்தா நம்மை கொண்டு ஆவியானவரால நிழலாட முடியுதே ஒழிய, ஆனா என்ன கொண்டு வர முடியல? ஆத்துமா பிறக்க முடியல, சீஷர்கள் உருவாக்க முடியல. அப்போ இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய உபதேசம் என்னன்னா, எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். நிறைய பேர் அதான் சொல்றாங்க, ஊழியம் ஆவினோட தான் ஊழியம் பண்றேன். ஆனால் இங்க ஏதோ ஒன்று இருக்கு, அதை நீங்க ஆராயணும். உட்காந்து நம்மை நாமே நிதானித்து ஆராயணும். இங்க என்னுடைய ஊழியத்துல எங்கிட்ட என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். எனக்கு ஒரு காரியம் வாக்குத்தத்தம் ஆண்டவர் பண்றாரு, நீ பலிக்கு பெருகுவேன்னு சொல்றாரு, ஆனால் என் மூலமா ஏன் அது நடக்கல? பல நேரங்கள்ல உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றாரு. ஜனவரி மாசம் 1ஆம் தேதி, பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி, இல்ல உங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வாக்கு பண்றாரு. ஆனால் அந்த வாக்கு தத்தம் நடக்குதா? அந்த வாக்கு தத்தம் நிறைவேறிச்சா? சொல்லிட்டே இருக்கிறோம், கர்த்தர் சொன்னாருங்க நடக்கல, கர்த்தர் சொன்னாருங்க நடக்கல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு ஏன் நடக்கல அப்படின்னு கேட்டா, கணவன்கிட்ட பிரச்சனையே இல்ல, சொன்ன வாக்கு தத்தத்தை சொன்ன ஆண்டவர்கிட்ட ப்ராப்ளம் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர்கிட்ட பிரச்சனை இல்ல. ஆனால் இங்க வேற ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க எப்படி மனைவி கிட்ட பிரச்சனை வருமோ அதே மாதிரி சபை நமக்கிட்ட ஆண்டவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனால இந்த பரிசுத்தாவின் வல்லமை இறங்கியும் இங்க என்ன வர மாட்டேங்குது? இங்க என்ன வரல பாருங்க. இயேசுநாதர் கூட 12 பேர் இருக்கிறாங்க. இந்த 11 பேருக்கு இயேசு கூட இருக்கிறதுனால பலிக்கு பெருக முடியுது, இவங்களால எல்லாம் செய்ய முடியுது. ஆனால் ஒருத்தனுக்கிட்ட பணத்தாசை இருக்கு, பொருளாசை இருக்கு, ஒரு கன்னிங்னஸ் இருக்கு, அவனால அடுத்த இடத்துக்கு என்ன செய்ய முடியல, போக முடியல, நாண்டு கொண்டு செத்தான். அவன் மூலமாக ஒரு சந்ததியோ அவன் மூலமாக ஒரு நிருபமோ எதுவுமே வரல. காரணம் என்ன? ஆவியானவர் எல்லாருக்கும் பொது. இப்ப ஆவியானவர் 5ஆம் அதிகாரத்தில் போய் பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் போய் பாருங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல. ஆவியானவர் அந்த காலத்துல எல்லார் மேலேயும் ஊற்றப்பட்டார், சபை பெருகுச்சு, எல்லாம் இருக்கு. ஆனா அனனியா சப்பீராளுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பணத்தாசை இருக்குது, பொருளாசை இருக்குது. அவன் சொல்றான், இதை விற்கிறதுக்கு முன்பாக உன்னுடையதா இருக்குது அல்லவா? இப்பவுமே அவன் வந்து கொடுத்துட்டு ஒன்னு எனக்கு கொடுங்கன்னு கேட்டா அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறது இல்ல, இல்லையா? பொய் சொன்னாய். இவ யாரு? பரிசுத்தாவியை பெற்றவன். அந்த அம்மா யாரு? பரிசுத்தாவி பெற்றவங்க. இப்ப இவங்க 2 பேர் மூலமா என்ன வரல? சந்ததி வரல, செத்து போச்சு, மரணம் வந்துருச்சு. நீ பரிசுத்தாவியை பெற்றும், அதான் வசனம் சொல்லும் எபிரேயர் நிருபத்துல 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 6:4.
ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பெலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். விஷன் இருக்கு, வேர்ட் ஆஃப் காட் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா என்ன இல்ல? மறுதலிச்சு போகிற சுபாவம், பின்மாற்றம் அடைகிற சுபாவம். இதுதான் குறைன்னு சொல்றேன். நம்மளை கர்த்தர் பயன்படுத்த முடியாம போறதுக்கு என்ன காரணம்? அந்த அந்த கர்த்தர் பயன்படுத்த கூடாதபடிக்கு சில குறை நம்மகிட்ட இருக்கு. நான் சொல்றது மாம்ச குறை அல்ல. மாம்சத்துல என்ன பலவீனமோ, கை இருக்கோ கால் இருக்கோ, அல்லது சிலருக்கு பேச வருதோ வரலையோ, சிலர் சொல்லுவாங்க ஒரு டேலண்ட் இல்லை, உண்மை, அப்படிப்பட்டவங்களா இருக்காங்க. ஆனால் கர்த்தர் எடுத்து வல்லமையை பயன்படுத்த முடியுது. ஒரு பிரபல கன்வென்ஷன், அதாவது ஒரு எவாஞ்சலிஸ்ட் இருக்கார் அமெரிக்காவில். அவருக்கு பேச வராது. பேச வராதுன்னா சரளமாக பேச வராது. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? தான் பேச போகிறது அத்தனையும் ஒரு பேப்பரில் எழுதுவார். எழுதி பேப்பரை கொண்டு வந்து படிப்பார். பிரசங்கம் பண்ண மாட்டார். என்ன பண்ணுவார்? படிப்பார். அவர் படிச்சுக்கிட்டே இருப்பார். பேப்பரை கீழே ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான், ஒப்பு கொடுத்துட்டே இருப்பான், அழுவான். அதை கேட்க கேட்க அழுவான். இப்போ பாருங்க, இவருக்கு நல்ல பிரசங்க டேலண்ட் இல்லைன்னு உலகம் சொல்லும். ஆனால் இவர் பேசினால் அங்கே கிரியை நடக்கிறது, அங்கே பிள்ளை பிறக்குது. அந்த குறையை பற்றி கர்த்தர் பேசல, உன் டேலண்ட்டை பற்றி பேசல. உனக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை. அதே தான் கர்த்தர் சொல்றாரு. உன்னை வல்லமையை எடுத்த கர்த்தர் பயன்படுத்த விரும்புறாரு. உனக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறாரு. உனக்கு தரிசனம் இருக்கு, வேர்ட் ஆஃப் காட் இருக்கு, பரிசுத்த ஆவி இருக்கு. ஏன் பிள்ளை பிறக்கல? அதான் கேள்வி. இந்த இடத்துல அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏவாள் இல்லாத வரைக்கும் குழந்தை பிறக்காது. மனிதன் தனிமையாக இருப்பது நதல் அல்ல, ஏவாள் வரணும், வந்தாதான் நடக்கும். அதே தான் திருப்பி ஆண்டவர் சொல்றாரு. பரிசுத்த ஆவி உனக்குள்ள கிரியை செய்யணும். பரிசுத்த ஆவியால் நிழல் ஆடினால்தான் பரிசுத்தம் உள்ளது பிறக்கும். ஆவியானவர் சபைகளுக்குள் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்பதான் சபையில பிள்ளை பிறக்கும். இன்னைக்கு நிறைய சபை அப்படியே எப்படி கிடக்கு? ஒரு சில சபை பொல்லாங்கான பிறகுது, தேவ பக்தி உள்ள சந்ததி பிறக்கல. நல்ல வத 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 வதன்னு காயின் மாதிரி 200 300 இல்லை, 2000 5000 10,000 20,000 போயிட்டு இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிள்ளை பூமியை நிரப்பணும். அது தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருக்கான்றது கவலையே கிடையாது. ஆனா இங்க இன்னொரு குரூப் இருக்கு, தேவ பக்தி உள்ள சந்ததி பிறக்குது, ஆனா குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. ஒரு குரூப்புக்கு எல்லாம் கரெக்டா தாங்க இருக்கு, ஆனா ஊழியத்துல ஒரு கனி இல்லை, ஊழியத்துல ஒரு பலன் இல்லை. அப்படின்னா இங்க எங்கேயோ ஒரு குறை இருக்குது. அந்த குழந்தை ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இங்க கணவன்கிட்ட பிரச்சனையே இல்லை, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ப்ராப்ளமே இல்லை, நம்ம கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. இதை உட்காந்து என்ன செய்யணும்? சரி பண்ணணும். ஒரு காரியங்கள் சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க, நல்ல ஆக்டிவா பிள்ளை பிறக்கணும்னா கணவனும் மனைவியும் அந்யோன்யமா இருந்தால் தான் ஆக்டிவா என்ன செய்யுமா? பிள்ளை பிறக்கும். கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டு, அல்லது மனைவி அந்த பேரு காலத்தில் ரொம்ப துக்கத்தோட துயரத்தோட இருந்தாங்கன்னா பிள்ளை மந்தமாக பிறக்குமா? அவங்க நிறைய சொல்லுவாங்க. அந்த மெடிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது நல்ல சந்தோஷமான செய்திகளை மட்டும்தான் என்ன செய்யணும்? கேட்கணும்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் உட்காந்து டிவி பார்ப்பாங்களாம் குழந்தை இருக்கும்போது. அப்போ இஸ்ரேலில் ஒரு காரியம் இருக்கான், என்ன சொல்லுவாங்களாம், கன்சீவ் ஆனதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்களா. ஏன்னா டிவியில் ஏதாவது பேய் அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க, பேய் படம்லாம் பார்த்துட்டாங்கன்னா அது வந்து பிள்ளையை பாதிக்குமா, வயிற்றில் பிள்ளை துள்ளுமா. இப்போது மரியாள் போய் வாழ்த்துதல் சொன்ன உடனே வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிட்டுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி டிவியில் நீங்கள் எதையாவது பார்க்கும்போது அந்த பிள்ளை என்ன செய்யுமா? பயப்படுமா. உள்ள ஹாரர் சவுண்டு அல்லது ரொம்ப சவுண்டு கேட்கும்போது பயப்படுமா. அதான் டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்களா, பிள்ளைக்கு நல்லா மைல்டு மியூசிக் போடுங்க, பிள்ளை நல்லா வளரும்னு. இது உலக பிரகாரமாக. அதே காரியத்தை தான் சொல்கிறோம். உங்களுக்கும் ஆவியானவருக்கும் நடுவில் ஐக்கியம் நன்றாக இருக்குமானால், உறவு சரியாக இருக்குமானால் சபையிலே தேவ பக்தி உள்ள சந்ததி பிறக்கும். அது பிறக்கிறதுக்கு என்ன வேணும்? சபைக்கும் ஆவியானவருக்கும் நடுவில் ஐக்கியம் சரியா இருக்கணும். 2 பேருக்கு நடுவில் உறவு கரெக்டாக இருக்கணும். ஆவியானவர் இருக்கிறாரா? முதல்ல இங்கே ஏவாள் இல்லை. அதனால ஆண்டவர் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றாரு, ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் உண்டாகவில்லை. இன்னும் சபையில் ஏற்ற துணை இல்லை. அப்படி இல்லைங்க, நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆவியானவர் ஆவியில் நிறையிறோம், அந்நிய பாஷெல்லாம் பேசுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் சரிதான். கணவன் வராரு, மளிகை சாமான் வாங்கி போடுறாரு, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறாரு, எல்லாம் செய்கிறாரு. வெளியேந்து பார்க்குறவன் சொல்கிறான்
அந்த மனுஷன் நல்ல மனுஷங்க, எல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. ஆனால் கணவன் மனைவி பேசவே மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற சண்டை யாருக்குமே தெரியாது. 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. எல்லாம் வாங்கி போட்டுருவாரு, பணங்கள்லாம் கொடுத்துருவாரு. அந்த அம்மா பிள்ளைகளை பார்த்துக்கும், இவரும் பார்த்துப்பாரு. ஆனால் 2 பேரும் பேச மாட்டாங்க. வெளியே இருக்கிறவனுக்கு தெரியாது. அதே தான் இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில் நடக்குது. பிள்ளை வேற இல்லையே, சபையில் கிரியை இல்லையே, ஆவியானுடைய கனி வெளிப்படவில்லையே, இங்க கர்த்தர் எதிர்பார்க்கிற ரிசல்ட் இல்லையே. அப்பனா என்ன அர்த்தம்? ஏற்ற துணை இன்னும் உண்டாகவில்லை. ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனா வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். கணவன் வாசப்படியிலையும் மனைவி உள்ளேயும் இருந்தா பிள்ளை பிறக்காது. வசனம் சொல்லுது, கதவை திறந்து உள்ளே வரணும். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. ஆவியானவர் வெளியே நிற்கிறாரு, ஏற்ற துணை சபையில இல்ல. இது கர்த்தர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான விஷயம். இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? அவருக்கு ஏற்ற துணை, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி இருக்கா? அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறாரு. 2 கொரிந்தியர் 11, நான் எப்போ அந்த வசனத்தை வாசிக்கிறேன், இப்பயும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:2 வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு, இதான் ஏற்ற துணை. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு எப்படி ஒப்படைக்கணுமா? கற்புள்ள கன்னிகையாக. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நிழலாடினோம்னா, மரியாதை பற்றி வசனம் சொல்லுது, புருஷனை அறியாத கன்னிகை. அப்படிதானே இருக்குது. நான் இன்னும் புருஷனை அறியேன். அப்பனா என்ன அர்த்தம்? இங்க ஏவாள் வந்து பாம்போட பேசிட்டாங்க, சர்ப்பம் வந்துடுச்சு, அவங்களுடைய உபதேசம் சபைக்குள்ள வந்துடுச்சு. அதுக்கு மேல ஆதாமும் ஏவாளும் இணைகிறாங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். ஏற்கனவே இந்த அம்மா சர்ப்பத்தின் பேச்சை கேட்டாங்க, இப்போ ஏவாளோடு கூட ஆதாமும் இணைகிறாரு. பிறக்கிறது என்னவா இருக்குது? காயின் பொல்லாங்கன் பிறந்தான். பழைய துருத்தியும் புது திராட்சரசமும் சேரக்கூடாது, பழைய கொடித்துணியும் புது கொடித்துணியும் சேரக்கூடாது, சர்ப்பத்தின் உபதேசமும் பரிசுத்த ஆவியானவரும் சேர முடியாது. அப்படி ஆதாம் பரிசுத்தம் உள்ளவனும் ஏவாளும் சேர்ந்தாங்கன்னா பிறக்கிறது பொல்லாங்கானாக இருக்கும். எதனால இப்படி நடந்துச்சு? சர்ப்பமும் உள்ள இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் நிழலாடுறாரு. ஆவியானவர் உள்ள இருக்கிறார், அப்படியே போயிட்டு இருக்கு. வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு ஆவியில் நிறைகிறாரு, சபை ஆவியில் இருக்கு, எல்லாம் உற்சாகமா இருக்கு, எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நடக்கிற காரியம் என்னவா இருக்கு தெரியுமா? உள்ளுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? உள்ளே பொல்லாங்கன் பிறந்து கொண்டிருக்கிறார். அநேக சபைகளிலே பொல்லாங்கன்கள் நிறைந்து கொண்டே இருக்கிறார்கள். வலிக்கு பெருகு என்ன மாதிரி சந்ததி பிறக்கணும் சபையில்? தேவ பக்தி உள்ள சந்ததி. ஏற்ற துணை வந்தாச்சு. ஆதாமுக்கோ ஏற்ற துணை இல்லைன்னாங்க. தேவன் வந்து, இயேசு கிறிஸ்து வந்து, நான் உங்களுக்கு ஏற்ற துணை தேற்றவாளனை அனுப்புவேன், கம்ஃபர்டர், ஹெல்பர் அனுப்புவேன், அனுப்பிட்டாரு. ஏற்ற துணை வந்தாச்சு. இப்போ பலிக்கு பெருகணும் இல்ல, ஆனா இங்க என்ன பெருகுது? பொல்லாங்கன் பெருகிட்டு இருக்கிறானே. அப்ப சபை தரிசனம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கு, வசனம் இருக்கு, ஆனா பிறக்கிறது சீஷனா பிறக்கல. எதா பிறக்குது? பொல்லாங்கன் பிறந்துகிட்டு இருக்குது. அப்போ கர்த்தர் உங்க மேல வச்ச தரிசனம் வேஸ்ட், கர்த்தர் உங்களை அழைச்ச அழைப்பு வேஸ்ட். நான் எப்போ ஒரு காரியத்தை ரொம்ப உணர்வேன். என்ன உணர்வேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சது அவர் தரிசனத்துக்கு. நாம நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருப்போம், நம்ம மாம்சத்தின் கிரியைகளில் செஞ்சுக்கிட்டு இருப்போம். சில நேரத்தில் நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்வோம். கர்த்தர் வந்து அந்த இடத்துல உங்களை உணர்த்துவாரை ஒழிய தடுக்க மாட்டார். உணர்வு இருக்கும், நம்ம வேணாம் பண்ண வேணாம் இப்படிலாம் தோணும், ஆனால் தடுக்க மாட்டார். இப்படி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது, உங்களை அவருடைய தரிசனத்திலேருந்து கர்த்தர் வெளியே அமுச்சிட்டாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்படியா அனுப்பிடுவாரா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 1 வருஷம் ஆயிற்று, இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 14வது வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிச்சிட்டார், வேலை முடிச்சு. இது எப்போ நடக்குது? சவுல் ராஜ்யபாரம் பண்ணின 1ஆம் வருஷம். 1 வருஷம் ஆயிற்று, 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, 2வது வருஷம் நடக்குது. ஆனால் சவுல் எத்தனை வருஷம் ராஜாவாக இருந்தான் தெரியுமா? 40 வருஷம்.
அடுத்த 38 வருஷம் அவன் அழைப்பிலேயே இல்லை, அவன் தரிசனத்திலேயே இல்லை. இன்னைக்கு அதே மாதிரி நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள தள்ளி ரொம்ப நாள் ஆச்சு. கர்த்தர் அவங்கள வேணான்னு சொல்லிட்டார். இப்போவும் சொல்கிறேன், பாவம் செஞ்சதுனால அப்படி அர்த்தம் இல்லை. பாவம் செஞ்சு உணர்த்தும் போது அதற்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாக செய்யும் போது. சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? 2 பேரும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை ஈடுபடுறாங்க. ஆனால் தாவீது மனம் திரும்புகிறார், உணர்வடைகிறார். இவன்கிட்ட என்ன இல்லை, நான் கரெக்டு தாங்க. வசனம் சொல்லுது, ரெண்டகம் பண்ணுதல் வெள்ளி சூனிய பாவத்திற்கும். கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம் இதுதான். கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம். கர்த்தர் என்ன சொன்னாரு? உன்னை பலிகி பெருகி உன் வேலை என்ன அதை செய்ய. இங்க என்ன நடக்குது? ஜனங்களை போய் ஜனங்களுக்கு விரோதமாக சவுல் ரெண்டகம் பண்ணிட்டானா. அதனால கர்த்தர் பார்த்தாரு, தள்ளுறாவன்ட்டார். வேணாண்டாம. ஏன் வேணாங்கிறீங்க? அவன் அவன் உள்ளுக்குள்ள சரியில்லாம தப்பு செய்கிற வேலை, பாவம் செய்கிற வேலை, திருப்பி ஏஞ்சி வந்துடுவான். ஆனால் கன்னிங்னஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்து ஒருத்தரை பிரிக்க விட்டு அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகிறதுன்னு நினைக்கிறது கர்த்தர் பிடிக்காத வேலை. அதுவும் தேவ பிள்ளைகளுக்கு நடுவில் நடத்துறத கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்கிறது இல்லை. எல்லாரையும் பாருங்க, தப்பு நடக்கும். மோசே பரிந்து பேசுவான் ஜனங்களுக்காக, எதையாவது ஒன்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சேர்த்துடலான்னு நினைப்பான். தாவீதை பாருங்க, தப்பு நடந்துடும். நான் தானே தப்பு பண்ணேன், ஆடுகள் என்ன செஞ்சிச்சு. அந்த பரிந்து பேசுதல். ஆண்டவர் சொல்வார் இதில் கெத்செமனே தோட்டத்தில், உங்களுக்கு நான் தானே வேணும், அவங்கள விட்டுருங்க பார். இதுதான் பரிந்து பேசுதல். இன்னைக்கு கர்த்தர் ஏன் சவுலை தள்ளினார்? காரணம் என்ன? இன்னைக்கு இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. பல நேரங்களிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிற சுபாவம் வேறு. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறணும், கர்த்தர் விரும்புகிற தரிசனத்துக்குள்ள வரணும் அப்படின்னா கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது ஆவியானவர் நம்மகிட்ட நிழலாடணும். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளை விட்டு இருக்கு, அதுல தான் செய்ய முடியும். ஆவியானவர் இருக்கிறாரு, நாம சபையில இருக்கிறோம், ஆனா குழந்தை பிறக்கல. காரணம், அநேகர் கர்த்தருடைய தரிசனத்துக்குள்ளே இல்லை. கர்த்தர் தள்ளியாச்சு, கர்த்தருடைய அழைப்புல இல்லை. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நமக்கு. தாவீது போய் திருப்பி கேட்ட உடனே கர்த்தர் மீண்டும் புதுப்பித்தார் அவனுக்கு. தாவீது இதே மாதிரி தப்பு செஞ்சார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சரி உன் ராஜ்யபாரம் நிலை நிற்கும், அதுக்கான தண்டனை கிடைக்கும். ஆனால் என்ன செய்யும்? உன் தரிசனம் தப்பிச்சுக்கும். போய் திருப்பி பேதுரு மனம் கசிந்து அழிதான். மீண்டும் அவன் தரிசனம் தப்பிச்சுக்குச்சு. அதே காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை கர்த்தர் உங்களை என்னை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்ய ஒரு தரிசனம் வச்சிருப்பார். அதை செய்யணும்னு சொன்னா இதுதான் ஃபார்முலா. முதலாவது, உங்களுக்கு இருக்கிற தரிசனம் உங்களுக்கு தெரிய வேண்டும். 2வது, அந்த தரிசனத்துக்கு ஏற்ற துணை பரிசுத்த ஆவியானவர்னு உங்களுக்கு தெரியணும். 3வது, நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருமனப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த தரிசனம் நிறைவேறும். இந்த 3லையும் எங்க மிஸ்டேக் பண்ணாலும் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் நடக்காது. முதல்ல உங்க தரிசனம் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். அந்த தரிசனம் என்ன? நான் சீஷராக்கி ஜனங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும். அதற்கு என்னால் முடியாது, எனக்கு ஏற்ற துணை பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வந்தாலும் அவர் என்மேல் நிழலாடினால்தான் சீஷர்கள் பிறப்பார்கள். பரிசுத்த ஆவி இருக்கு, ஆனா குழந்தை பிறக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கும் ஆவிக்கு நடுவில் என்ன இருக்குது? ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு அதை சரி பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புவீர்கள், அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா தேவ சமூகத்துல? உங்களுக்கு வச்ச தரிசனம் என்ன? கர்த்தர் உங்களை அழைச்ச அழைப்பு என்ன? நீங்க ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் உங்ககிட்ட பேசினது என்ன? ஒருவேளை உங்ககிட்ட கர்த்தர் ஊழியத்தை பத்தி சொன்ன தரிசனம் என்ன? அது இன்னும் உங்ககிட்ட இருக்கா? அந்த தரிசனம் இன்னும் உங்ககிட்ட இருக்கா? அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஆவியானவர் இன்னும் உங்க மேல இருக்கிறாரா? ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனா ஆவியானவர் உங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாரா? வேதம் சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கமா கணவனும் மனைவி இருந்தா அங்கே தேவ பக்தி உள்ள சந்ததி பிறக்காது. உங்களுக்குள்ள ஆவியானவர் சந்தோஷமா இருக்கிறாரா? நீ பலகீனப்பட்டது வேற, துணிகரமா பரிசுத்த ஆவியை பெற்றும் இனி வரும் பலன்களை அறிந்தும் மறுதலித்து போனவர்கள். வாயால மறுதலிக்கிற, இயேசுவை தெரியாது, எனக்கு இல்லை, நான் இல்லை, தேவையில்லை,
கர்த்தர் சொல்றாரு, உன் மேல எனக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கு. உன்னை சபைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு எனக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கு. உன் மேல நான் அபிஷேகித்ததுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கு. எங்கேயோ தோட்டத்துக்குள்ள இருந்த ஒருத்தனை வச்சு இந்த உலகம் முழுக்க ஜனங்களை கொண்டு வர முடியுமானால், எங்கேயோ அராரத் மலையில இறங்கின ஒரு பேழைக்குள்ள இருந்து ஒரு மனுஷனை கொண்டு பூமி முழுக்க நிரப்ப முடியுமானால், கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் உங்களுக்கும் ஆவியானவருக்கும் ஐக்கியம், உறவு சரியா இருக்கணும். அப்பத்தான் கர்த்தர் விரும்புகிற பிள்ளை பிறக்கும். ஆவியானவரும் இருக்கிறாரு, சர்பத்தின் வார்த்தையும் இருக்கு. ஆதாமும் இருக்கிறாரு, சர்வமும் வந்துட்டு போச்சு அப்படின்னா உன் மூலமாய் பிறக்கிறது பொல்லாங்கானாக இருக்கும். சபை பொல்லாங்கானால் நிரப்பக்கூடாது. 5000 10,000 50,000 பேர் சர்ச்சில் இருக்கிறது முக்கியம் இல்லை. அது காயினா ஆபேலான்னு பார்க்கணும். 50,000 காயின் இருந்து பிரயோஜனம் இல்லை. 50 பேர் இருந்தாலும் அது ஆபேலாக இருக்கணும். 50,000 இஸ்மவேல் இருந்து பிரயோஜனம் இல்லை. 5,000 இருந்தாலும் அது ஈசாக்கா இருக்கணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. சபை எண்ணிக்கையில பெருகக்கூடாது, சபை ஆவியில பெருகணும். ஆவியில பெருகும் போது அந்த ஆவியின் ஸ்டாண்டர்ட்ல எண்ணிக்கை பெருகணும். உங்ககிட்ட 2 பிள்ளை இருந்தா 2 பிள்ளையும் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க தானே? உங்க கிளாஸ்ல 50 பையன் இருந்தா 50 பையனும் பொண்ணும் நல்ல பிள்ளையா படிக்கணும் தான் நினைக்கிறீங்க. அதே மாதிரி தேவன் சபையில் அப்படிதான் நினைக்கிறார். எனக்கு சபைக்குள்ள இருக்கிறது எல்லாமே தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருக்க வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறீரோ அதை செய்யுங்கப்பா. அதற்கு நான் தடையா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. என்னை முழுவதுமாய் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். சர்பத்தின் வார்த்தைக்கு நான் செவி சாய்க்க மாட்டேன் ஆண்டவரே. முழுவதுமா நீர் விரும்புகிறபடி ஒப்பு கொடுப்போமா? கரம் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி, ஆண்டவரே, நீர் என்னை இந்த தோட்டத்துக்குள் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஏற்ற துணையாகிய பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. என் மூலமாக சீஷர்களை நீர் பெற்றெடுக்க விரும்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் வரும் அளவும் ஆண்டவரே, நீர் வரும் அளவும் நாங்கள் பிள்ளை பேரு நிற்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் சபை ஆவியிலே பலப்பட்ட சபையாக, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கிற சபையாக மாறட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.